ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து வீக்கான எலும்புகளை ட்ரைனிங் பண்றது கொஞ்சம் சிரமம். ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு யூனிட் இருக்கு, அதுக்கு பேரு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆர் எலாஸ்டிக் மாடுலஸ். அந்த போன் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியா மாறிடுது. அப்போ என்னன்னா நம்ம போன் வந்து நம்ம வெயிட் தாங்குறப்போ இல்லைன்னா ஏதோ ஒரு பை அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் கீழே ட்ரிப் ஆகி விழுகிறப்போ, முக்கியமாக அந்த வயசானவங்க, இந்த சாஃப்டா ஆன போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிடும். அப்புறம் அந்த ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் அந்த போனை ஹீல் பண்ண வைக்கிறதும் கஷ்டம். அந்த ஃப்ராக்சரான சைட்ல எஸ்பெஷலி கேலஸ் அப்படிங்கிற நியூ போன் ஃபார்மேஷன் ஆகும். அந்த நியூ போன் ஃபார்மேஷன் வந்து ஏற்கனவே வீக்கான போனோட அது ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஈவன் நார்மலா இருக்கிற எலும்புகள் கூட இந்த வேல்யூல டிஃபரன்சஸ் வருது. உதாரணத்துக்கு இந்த போனை பிரேக் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா தேவை. அப்போ வந்து அந்த பிரேக் பண்றதுக்கான அந்த ரெசிஸ்ட் பண்றதுக்குன்னு ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலாஸ்டிக் மாடுலஸ் வந்து ஜாஸ்தி. ஆனா நம்ம பாடி வெயிட்டை தாங்கணும்ல, வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றப்போ அந்த போன் வந்து கம்ப்ரஸ் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ரஸ் ஆகும். அப்போ வந்து இந்த கம்ப்ரஷன் வந்து கொஞ்சம் அங்க வந்து கொஞ்சம் எலாஸ்டிக்கா போன் பிஹேவ் பண்ணும். அதனால போனுக்கு வந்து கம்ப்ரசிவ் எலாஸ்டிக் மாடுலஸ் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் குறைவு. இந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. டெக்ஸா ஸ்கேனிங் மூலமா அந்த போன் மினரல் டென்சிட்டியை மெஷர் பண்றதா இது வரைக்கும் கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெஷரா பார்க்கப்படுது. இப்போ வந்து போன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குதா, இல்லாட்டி ஆஸ்டியோபோரோட்டிக் கண்டிஷன்ல இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெக்ஸா ஸ்கேன். இது போக நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃபிட்னஸ் டெஸ்டிங். நம்ம வந்து ஒரு பர்சன் வீக்கா இருக்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து அண்டர் வெயிட்டா இருக்கிறாங்க, ஒரு பர்சன் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒபேசிட்டி, எக்ஸசிவா வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு போன் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சுவலா. ஆனா அவங்களுடைய பாஸ்டர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கனால அந்த போனுக்கு போக வேண்டிய கரெக்டான பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்களா, அதுல மாற்றங்கள் வருது. அதனால அந்த போன் வீக் ஆகுது. அது மூலமா அவங்க பிராக்சர்ஸ்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அண்டர் வெயிட்டா வீக்கா இருக்கிறவங்களுடைய போன் ஸ்ட்ரென்த் பத்தி சொல்லவே வேண்டாம். அவங்க ஏஜ் ஆகிறப்போ ஏற்கனவே தசைகளோட டென்சிட்டியும் கம்மியாகுது இல்லையா, சார்கோபீனியா. அதோட சேர்த்து கண்டிப்பா ஆஸ்டியோபோரோசிஸ் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க எக்ஸசைஸ் பண்ணாததுனால அவங்க பேலன்ஸ்லயும் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த ஃபாலிங் ஹிஸ்டரி, ஸோ அந்த மாதிரி வீக்கான பீப்புள் கண்டிப்பா எங்கேயோ டைம்ல ஒரு கீழே விழுந்தாங்கன்னா முக்கியமா அந்த ஹிப்லாம் அவங்க ஃப்ராக்சர் ஆகும். அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம முன்னாடியே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தவங்களுக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்குறது? ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஃபிட்னஸ் டெஸ்டிங் தான் அதுக்கு ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம வந்து கிளினிக்கல் செட்டிங்ஸ்ல எவ்வளவு தூரம் பண்ண முடியும்னு தெரியல. ஒரு குவாலிஃபைட் எக்ஸசைஸ் ப்ரொஃபஷனோட சூப்பர்விஷன்ல ஒரு தரவு ஃபிட்னஸ் செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு பேஷண்டோடைய ஏரோபிக் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, கார்டியோ ஃபிட்னஸ், ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ஃபிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்குது, மூவ்மெண்ட், பாஸ்டர் கண்ட்ரோல், பேலன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது நம்ம முதல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம ஹை இம்பாக்ட் ட்ரைனிங்லாம் கொடுக்க முடியாது. அவங்க ஃபிட்னஸ் லெவலுக்கு அந்த மாதிரி வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் நிறைய கொடுக்கணும். உதாரணத்துக்கு கையை வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மாடிஃபைட் புஷ்அப்ஸ் இருக்குது, பிளாங்க்ஸ் இருக்குது. அப்புறம் லெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட சிம்பிளா ஒரு ஸ்டெப்பை வச்சுட்டு ஸ்டெப் அப் ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஸ்குவாட்ஸ் பண்ணலாம், பேசிக் லஞ்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், ஹீல் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வெயிட் பேரிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஜெனரேட்டட் பொட்டன்ஷியல் அப்படிலாம் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பேரிங் பண்ணதான் நம்ம போனுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அங்கே வந்து புது நம்ம வந்து போன் வந்து மினரலைசேஷன் ஆகிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்த பேஷண்ட்டுக்கு சூப்பர்வைஸ் எக்ஸசைஸ் தான் ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ராங் மூவ்மெண்ட் வந்து ஒரு ராங் ஸ்ட்ரெஸ் போனுக்கு போய் அது ஃப்ராக்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோட்டோகால் பண்ணி மறுபடியும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 weeks 8 weeks ஆஃப் ட்ரைனிங் அப்புறம் அவங்க டயட்ல எல்லாம் மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணா கண்டிப்பா உடம்புல வந்து ஃபிட்னஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். ஃபிட்னஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்தாவே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 ஸ்குவாட் தான் முதல்ல பண்ண முடியும், இப்போ ஒரு 20 ஸ்குவாட்ஸ் அவங்களால பண்ண முடியுது. மாடிஃபைட் புஷ்அப்ஸ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு 5 தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு 20 பண்றாங்க. வாக்கிங் வந்து ஒரு 100 மீட்டர் போறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, இப்போ ஒரு 400 meters அவங்களால ஈஸியாக நடக்க முடியுது. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் எல்லாம் வர்றப்போ கண்டிப்பா போன் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு தான் செய்யும். அந்த மாதிரி டைம்ல மறுபடியும் இந்த டெக்ஸா ஸ்கேனிங் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிட போகுது நம்மளுக்கு வந்து ரியலாவே போன் வந்து மறுபடியும் இந்த ஆஸ்டியோபோரோட்டிக் போன் கண்டிஷன்ல இருந்து ஒரு நார்மல் போன் ஸ்ட்ரென்த் அதுக்கு வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆஸ்டியோபோரோசிஸ்க்கும் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபீல்டுக்கு பேர் வந்து ஆஸ்டியோ இம்யூனாலஜி. ஆஸ்டியோபோரோசிஸ் வர்ற அளவுக்கு ஒருத்தவங்க உடல் போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப அன்ஃபிட்டா இருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா ஏஜிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா நிறைய நோய்கள் வந்து மறுபடியும் ரிப்பீட்டடா டிசீசஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபிட் பேஷண்ட் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நிலைமைக்கு ஒருத்தவங்க அன்ஃபிட்டா ஆனதுக்கப்புறம், அன்ஹெல்தி ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். அவங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் கஸ்டமைஸ் பண்றதும் நமக்கு பிரச்சனை ஆயிடும். அதனால தான் நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம உடம்பு வந்து ரொம்ப அன்ஃபிட்டா இந்த மாதிரி போறப்போ ஒரு ஸ்டேஜ்ல அதுங்க வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு ஃபிட்னஸ் இருக்காது. ஸோ அதுக்கு பெட்டர் வந்து நம்ம ஓவரால் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற கண்டிஷனே வராது இல்லை.